வணக்கம் மக்களே. நம்மளாம் பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சாண்ட்ராக்கான பிளான் இப்போ சக்சஸ் ஆயிருக்கு. சாண்ட்ரா கடந்த 3 நாட்களா வீட்டுக்குள்ள டிராமா போடுறதுக்கான காரணம் என்ன? வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே சாண்ட்ரா பத்தி பேசணும், வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே சாண்ட்ராவை அட்டாக் பண்ணணும், வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே சாண்ட்ராவை கார்னர் பண்ணணும். அதுக்காக தான் சாண்ட்ரா முக்கிய அன்வான்டா கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க நினைச்ச மாதிரியே வீட்டுக்குள்ள இப்ப சாண்ட்ரா பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரெண்டாவது ப்ரோமோல கவனிச்சீங்கன்னா கனி அண்ட் விக்ரம் இவங்க 2 பேரும் சேர்ந்து சாண்ட்ரா பத்தி என்ன சொல்றாங்கன்னா, சாண்ட்ரா வாண்டடா பண்ணிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா அவங்களே ஒரு முக்கில போய் உட்கார்ந்துட்டு அவங்களே ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலமா சிம்பத்தி ஓட்டுகளை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம விக்ரமும் கனியும் பேசிட்டு இருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கனி என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு கேம் தானே, இங்க இருந்துட்டு நான் மட்டும் பார்த்துப்பேன், நான் மட்டும் இருந்துப்பேன், நான் மட்டும் தனியா இருக்கேன்னு சொல்லி பண்றது இது என்னது, இது விளையாட்டு இல்லைன்னு சொல்லிட்டு கனி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த விக்ரம் என்ன சொல்றாங்கன்னா, இது ஆக்சுவலா அவங்க தெரிஞ்சுதான் பண்றாங்க, இதுவுமே ஒரு வகையான கேம் தான், இதுவும் ஒரு வகையான கேம் தான். இப்படி கேம் போட்டாங்கன்னா இது மூலமா சிம்பத்தி ஓட்டுகள் கிடைக்கும், மக்கள் பாவப்படுவாங்க, அதனால தான் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. சோ ரொம்ப தெளிவா தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் இது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன பொறுத்தவரைக்கு இது பேக் ஃபயர் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா பேக் ஃபயர் ஆகுது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கான பிஆர் டீம் புஷ் பண்ணி பாவம் சாண்ட்ரா பாவம், சாண்ட்ரா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாண்ட்ராவை வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலமா சாண்ட்ராக்கு கொஞ்சம் ஓட்டுகள் வந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய பிஆர் யாரு தெரியுமா? நம்ம சேனல் தான். ஏன்னா சாண்ட்ராவை முடிஞ்ச அளவுக்கு ப்ரோமோட் பண்றாங்க. வீட்டுக்குள்ள வேற என்ன கண்டென்ட் வந்தாலும் சாண்ட்ராவை எப்படிலாம் ப்ரோமோட் பண்ண முடியுமோ அப்பெல்லாம் முக்கிய சாண்ட்ரா ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில நீங்களே பார்த்திருப்பீங்க, இந்த வாரம் ஃபுல்லாவே சாண்ட்ராக்கான ப்ரோமோ தான். இந்த வாரம் ஃபுல்லா சாண்ட்ராக்கான ப்ரோமோ தான். காலையில விட்ட முதல் ப்ரோமோ ஒண்ணுமே கிடையாது. வாசல்ல உட்காந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம அமித்தும் சாண்ட்ராவும் பேசினாங்க, அதை ப்ரோமோ விட்டுருக்காங்க. இப்போ வந்திருக்க இந்த ப்ரோமோவே ஒண்ணுமே கிடையாது. இதுவுமே அப்பவே லைவ்ல முடிஞ்சிட்டு, இதுவுமே ஆக்சுவலா அந்த லிவிங் ஏரியா சோஃபால உட்காந்து நம்ம கனி அண்ட் விக்ரம் 2 பேர் சும்மா பேசிட்டு இருந்திருப்பாங்க. அந்த பேசின விஷயத்த ப்ரோமோ விட்டுருக்காங்க. அவ்வளவு பெரிய டாபிக்கை டீப்பா பேசியிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. சும்மா உட்காந்து பேசிட்டு இருந்த விஷயம் தான், அதை எடுத்து ப்ரோமோ விட்டுருக்காங்கன்னா அப்பவே புரிஞ்சுக்கோங்க. சோ சேனல் கடுமையா ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இந்த இடத்துல நம்ம விக்கல் சிக்கரம் ஒரு விஷயத்தை இப்பதான் புரிஞ்சுட்டாரு. இது அவங்க ஒரு கேமா தான் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து அவங்களை ஆப்போசிட் பண்ணணும், நம்ம எல்லாமே அவங்கள பத்தி பேசணும், அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்றாங்க. இப்ப கூட பாருங்க, நம்ம அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், இதுதான் அவங்களுக்கான கேமா இருக்குன்னு சொல்லிட்டு விக்ரம்கே இப்பதான் சாண்ட்ராக்கான கேமே புரிஞ்சிருக்கு. ஆக்சுவலா இப்படி ஒரு கேமை போட்டு மக்கள் மத்தியில சப்போர்ட் வாங்கி இவங்க என்னத்தை கிழிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஃபேக்கான டிராமா, சும்மா வீட்டுக்குள்ள ஆகுன்னா குடும்பம் மேல சத்தியம், குழந்தை மேல சத்தியம்னு சொல்லிட்டு நிறைய தப்புகளை பண்ணிட்டு அந்த தப்புகள் மேல பொய்களை வச்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், வீட்டுக்குள்ள அவங்க வைக்காத ஃபேக் அலிகேஷனே கிடையாது. வீட்டுக்குள்ள டெய்லி ஒவ்வொருத்தர் மேல ஒவ்வொரு ஃபேக் அலிகேஷன் வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட சபரி மேல ஒரு ஃபேக்கான அலிகேஷன் வச்சிருக்காங்க. சோ இந்த விஷயம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. என்ன ஃபேக் அலிகேஷன் அப்படிங்கறது ரொம்ப கிளியரா சொல்றேன். அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள கனியுமே ஒரு இடத்துல இப்போ சாண்ட்ராவை மார்க் பண்ண மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் என்னென்ன விஷயம் அப்படிங்கறது மொத்தமா பார்த்துடலாம். சோ வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ண. சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நான் சாண்ட்ராக்கான இந்த ஃபேக் அலிகேஷன் வரேன். இப்போ சபரி மேல இவங்க என்ன ஃபேக் அலிகேஷன் வச்சிருக்காங்கன்னா, காலங்காலத்துல அமித் அண்ட் சாண்ட்ரா 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது சடனா நம்ம சபரிக்கான டாபிக் எடுத்து, சபரி இந்த வீட்டுக்குள்ள ஒரு விதமான கேமை போட்டுட்டு இருக்கான், அவனுக்கான கேம் உங்களுக்கு யாருக்குமே புரியாது, அவன் ஒரு கன்னிங் பர்சன், அதனால தான் வீட்டுக்குள்ள யார்கிட்டயுமே ஓப்பனை பார்க்க மாட்டேக்கான், அவன் ஓப்பனை போய் பேசினா அவனுக்கான கேம் வெளியே வந்துடும், அவன் அப்படிப்பட்ட ஆளு, அவன் நிறைய விஷயத்த பேசிடுறான், அது உங்களுக்கு தெரிய மாட்டேக்கு, அவன் என்கிட்டயே ஒரு விஷயம் தப்பா பேசியிருக்கான், ஒரு மாதிரி பேசினான், அந்த விஷயம் ரொம்பவே தப்பு, அந்த விஷயத்த நான் வீட்டுக்குள்ள சொல்ல மாட்டேன், கண்டிப்பா நான் வெளியே போய் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அவன் உண்மையாவே இந்த வீட்டுக்கு தப்பா நடந்துக்கிட்டான் மீன்ஸ் டக்குன்னு தப்பா வார்த்தை விடுற மாதிரி ஒரு ஆளான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. அவன் எப்பவுமே அவனுக்கான வார்த்தைகள்ல ரொம்ப கரெக்டா இருக்காப்ல. தப்பா வார்த்தை விட்டுறக்கூடாது, தப்பா யார்ட்டையும் பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே உஷாரா சுத்திட்டு இருக்க ஒரு ஆள் தான் சபரி. அப்படி இருக்கும்போது சபரி மேல இந்த மாதிரி ஒரு ஃபேக் அலிகேஷனை தூக்கி வச்சது என்னன்னு எனக்கே தெரியல. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு நாள் ஒரு குறும்படம் போட்டீங்களா, இப்போ சாண்ட்ராக்கு அந்த ஹோட்டல் டாஸ்க் அப்போ சாண்ட்ரா அந்த சீக்ரெட் டாஸ்க்கை மாசா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த வாரம் அவங்க வீட்டுக்குள்ள பல பேர் மேல ஃபேக் அலிகேஷன் வச்சிருக்காங்களே, அதுக்கெல்லாம் ஒரு குறும்படம் போடுங்களேன். அதுக்கெல்லாம் ஒரு குறும்படம் போட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள உள்ள எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்கல்ல, ஓகே சாண்ட்ராக்கான கேம் இந்த மாதிரி இருந்திருக்கா, வாவ் நைஸ் கேம்னு சொல்லி தெரிஞ்சுப்பாங்க. அவங்க எல்லாரும் போய் சாண்ட்ராவை
அவங்க எல்லாரும் போய் அட்ரஸ் பண்ணுவாங்கல்ல அவங்களுக்கான இஷ்யூவை. ஏன்னா இவங்க இஷ்டத்துக்கு எல்லாரும் மேலே ஃபேக் அலிகேஷன் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க வெளியே போய் பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இப்போ சபரி என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிரஷ் மேட்ரு ஒன்று நடந்துச்சுல, எனக்கு தெரிஞ்சு ஒயில் கார்டு வீட்டுக்குள்ள வந்து 2வது வாரமோ 3வது வாரம் நினைக்கிறேன், அந்த பிரஷ் மேட்ரு ஒன்று நடந்திருக்கும். அந்த பிரஷ் மேட்ருல சபரி வந்து சாண்ட்ரா பார்த்து ஏதோ ஒரு வார்த்தை விட்டாராம், ஏதோ ஒன்று சொல்லிட்டாராம். அந்த விஷயம் ரொம்பவே தப்பான விஷயமா. அந்த விஷயத்த வீட்டுக்குள்ள அவங்க அட்ரஸ் பண்ண மாட்டாங்கன்னா, வீட்டை விட்டு வெளியே போய் தான் கண்டிப்பா அந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி அவன் ஒண்ணு பண்ணியிருக்கான். அவன் அப்படித்தான், அவனுக்கான கேம் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது, இது உண்மையான சபரி கிடையாது, அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையான சபரி அப்ப உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் எங்க தெரியாம கேட்கிறேன். உண்மையான சபரி உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா உண்மையான சபரி இது இல்ல, அவன் நடிக்கிறான் அப்படின்னா இப்ப உண்மையான சபரி யாரு? உண்மையான சபரி ஏதாச்சும் ரவுடிசம் பண்ணுவாரா? பேப்பர் ரவுடி உங்க புருஷ மாதிரி ரவுடிசம் பண்ணுவாரா? இல்ல வீட்டுக்குள்ள காமு மாமா மாதிரி காதல் வலைய வெறிப்பாரா? என்ன பண்ணுவார்? உண்மையான சபரி என்ன பண்ணுவார்? அதுதான் சொல்ல முடியுமா? வாய்ப்பே கிடையாது. உண்மையான சபரி உங்களுக்கு யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அமித் வர கடுமையான சொம்பு. அமித் இப்ப கடுமையான சொம்பு அடிச்சிட்டு இருக்காப்ல. ஏன் அந்த மனுஷன் எப்படி மாறினாருன்னு தெரியல. நல்லா தான் இருந்தாப்ல, சடனா போயிட்டு பாவம் சாண்ட்ரா ஃபீல் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் உட்காந்து சப்போர்ட் கொடுத்தாரு. அப்படியே ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டாரு. அப்படியே ஃபுல் சப்போர்ட்டை கொடுத்து சாண்ட்ரா பாவம் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே சாண்ட்ரா ஆப்போசிட் பண்றாங்க, வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே சாண்ட்ராவை ஒதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். இப்போ ஃபுல்லா உட்காந்து நம்ம அமித் உட்காந்து சொம்பு தான் அடிச்சிட்டு இருக்காரு. அது தாண்டி அமித் இந்த வீட்டுக்குள்ள வேற கேம் பிளே போடல, இதை மட்டும் தான் கேமாவே வச்சிருக்காரு. அவ்வளவுதான் கைஸ், ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இதுல கனி அவர்கள் இன்னைக்கு காலையில சாண்ட்ராவை ஒரு மார்க் பண்ணாங்க. என்னன்னா, கனி வந்து விக்ரம்ட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா பத்தி சொல்றாங்க. சாண்ட்ரா வந்து இந்த வீட்டுக்குள்ள ஒரு வித்தியாசமா நடந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பேய் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, பேய் வந்து ஒரு மாதிரி நடக்கும்ல, ஒரு வீட்டுல யாருக்காச்சும் பேய் பிடிச்சிருக்கும், அவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி நடப்பாங்க, பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரிதான் சாண்ட்ரா நடக்கிறாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இப்படிதான் நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா பத்தி ஒண்ணு சொல்றாங்க. இது என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப தப்பு. உங்களுக்கு ஒரு ஆளை பிடிக்கலையா, அந்த ஆளை பத்தி பேசவே கூடாது. அவங்க உங்களை ட்ரிகர் பண்றாங்க, அவங்க வாண்டடா அந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த நபரை பத்தி நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பா இருக்குன்னு எனக்கு தோணுது. அசால்ட்டா மார்க் பண்றாங்க, இப்படிதான் நடப்பாங்க அப்படிதான் நடப்பாங்கன்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்றேன், நீங்க 2 பேரும் பேசாம 1v1 உட்கார்ந்து பேசுங்க. 2 பேரும் உட்கார்ந்து 1v1 உட்கார்ந்து பேசுங்க. உங்களுக்குள்ள இருக்க விஷயத்த உடைச்சு பேசுங்க, சண்டையை போட்டு உருளுங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணி தொலைங்க. அதை விட்டுட்டு உட்கார்ந்து மாத்தி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு, சாண்ட்ரா கேட்டா கனியை பத்தி நான் பேசினதே இல்லை, அந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள்ல இருந்தே நான் கனியை பத்தி பேசினது இல்லை, கனிக்கிட்ட என்னோட கான்வர்சேஷன் கூட நான் வச்சது இல்லைன்னு சொல்றாங்க. இவங்க என்னன்னா, அவங்க என்கிட்ட பேசவே மாட்டேங்காங்க, என் மூஞ்ச பார்த்து கூட பேச மாட்டேங்காங்க. அது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள ஒன்னா இருக்கும், இப்படி மூஞ்ச கூட பார்த்து பேச மாட்டாங்களான்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. மொத்தத்துல இது எங்க போகுதுன்னு தெரியல, எங்க போகுது, எங்கிட்டு போய் முடிய போகுது அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்னப்பா வீட்டுக்குள்ள பாரு மரண மாஸ் பண்ணிட்டாங்க போலயே, ஆனா எனக்கு என்னமோ இது ஃபேரா ஃபீல் ஆகல. இப்ப பாரு வந்து அவங்களுக்கான டான்ஸ் இப்ப முடிச்சிருக்காங்க. 5 மணி நேரம் அப்படிங்கறதெல்லாம் ரூமர் தான் போல. நேற்று நைட்டு கடுமையா கிளப்பி விட்டாங்க ப்ரோ. ஜாலியா இருந்த அந்த ரூமரை பார்த்து, பட் அது ரூமராவே இருந்திருக்கு. சரி, ஓகே. இப்ப நீங்க சாண்ட்ராக்கான கேமை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஆனா உங்களுக்கான கேம் மெதுவா சக்சஸ் ஆயிட்டு இருக்கு. மெதுவா சக்சஸ் ஆகிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள மெதுவா எல்லாரும் சாண்ட்ரா பத்தி அதிகமா பேச ஆரம்பிக்கிறாங்க. மெதுவா சாண்ட்ரா வெளியே மக்கள் மத்தியில ரெஜிஸ்டர் ஆயிட்டு இருக்காங்க. இதுதான் சேனல் எதிர்பார்க்கறாங்க, சாண்ட்ரா எதிர்பார்க்கறாங்க. பக்கா பிளான் ப்ரோ, பக்கா பிளான். எனக்கு தெரிஞ்சு சேனல் ஏதோ சொல்லி கொடுத்துதான் இவங்க பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏதோ சேனல் சொல்லி கொடுத்துருக்காங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உட்காந்து கரெக்டா ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டு டெய்லி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா சேனலுமே டெய்லி அந்த விஷயத்த ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எனக்கு என்னமோ ஒரு பக்கா பிளான் மாதிரி ஃபீல் ஆகுது. சேனல் வந்து ஏதோ பக்கா பிளான் பண்ணிருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனா ஒண்ணு ப்ரோ, விக்ரம் டைமே இப்ப கண்டென்ட் இல்லை. நல்லா எட்டி பாருங்க, இந்த வாரம் விக்ரம்ட்ட கண்டென்ட் தான் கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. விக்ரம்ட்டமே கண்டென்ட் காலி. ஸோ விக்ரமே நல்ல டாஸ்க் இருந்தா மட்டும்தான் அவரை வெளியே கொண்டு வராரு. மற்றபடி அவர் யார் அப்படிங்கிறது வெளியே வரமாட்டுக்கு. முக்கியமா இந்த வாரம் விக்ரம் வந்து வெறும் பொறாமைகளை மட்டும் தான் காமிக்கிறாரு. அந்த கேப்டன்சி டாஸ்க்ல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு மாதிரி பொறாமையை மட்டும் தான் ஃபுல்லாவே காமிச்சிட்டு இருக்காரு. அவர் ஃபுல்லாவே வன்மத்தை தான் கொட்டிட்டு இருக்காரு. விக்ரம்கான டவுன்ஃபால் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.